எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே, நான் உங்கள் பிரபஞ்ச தேவி அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி. சரியா? இனிமேல் இப்படித்தான் பேசலான்ட்டு இருக்கிறேன். ஓகேவா? அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நான் போயிட்டுருக்கிறேன். ஸோ அதே அடைமொழியை வச்சுருவோம். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து திருச்செந்தூர் திருடன் ஜாக்கிரதை அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு பயங்கரமான ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்குங்க. சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஓகே, மணிகண்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். ஓகேங்களா? திருச்செந்தூரில் இருக்கான் அவன். சரிங்களா? நிறைய பேர் அவனை பார்த்துருப்பீங்க, வீடியோஸில், யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு சார் என்ன பண்ணியிருக்காருன்னா, கனிமொழி எம்பி மேடம் இருக்காங்கள்ல, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இப்போ இந்த இதெல்லாம் விட்டுருங்களேன், 1000 தான் இருந்தாலும் அவங்க ஒரு ஹியூமன், அவங்க ஒரு மனிதன். கனிமொழி எம்பி அப்படின்றவங்க அவங்கக்கிட்டே போய் ரவுடிசம் பண்ணி அவங்கள கத்திய அருவாள் எடுத்து மிரட்டி இந்த வேலைலாம் பண்ணியிருக்காப்புல அந்த திருச்செந்தூர் ரவுடி. சரிங்களா? இப்போ அப்படி பண்ணனால போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி வேணும்ல. ஸோ அதில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். இப்போ அதுக்காக கனிமொழி வந்து நல்லவங்களா இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்க முடியாது. பிகாஸ் நாங்கள் நியூஸ் பேப்பரில் படித்ததை வச்சு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? அது நியூஸ் பேப்பரில் நாங்கள் படிக்கல, அந்த ஆர்டிக்கிளை வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஊர்க்காரங்க பூரா அந்த ஆர்டிக்கிள் எடுத்து போஸ்ட்டாக வெளியிடுறாங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? கனிமொழி மேடமை வந்து வழிப்பறி பண்ணி அருவாள் எடுத்து மிரட்டி காசும் கேட்டிருக்கான். நீங்கள் எம்பியாக எங்கள் தூத்துக்குடிக்கு இனிமேல் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கான். ஏதோ திருச்செந்தூர் கோயில் பிரச்சனைக்காக. அந்த பிரச்சனையை தீர்க்கிறத பற்றி மட்டும்தான். ஸோ அதில் ஊழல் நடத்த அவன் அதை பற்றி மட்டும்தான் பேசணும். அதுக்காக ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவன் யார்? அவங்க எம்பி ஜெயிச்சு அது எப்படியோ ஜெயிச்சிருப்பாங்க. அதை எலெக்ஷனில் தானே ஜெயித்தாங்க, அதானே உண்மை. நான் இப்போ யாருக்கு சப்போர்ட்டுன்னு இல்லை, ஹியூமனிட்டிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறேன். சரியா? எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் கிடையாது. ஓகே, ஒரு மனிதனுக்கு மனிதன் அப்படி நம்ம பேசுகிறோம். ஏன்னா இதை நான் பின்புலம் போய் நல்லா டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இவன் ரொம்ப மோசமானவங்க. சரிங்களா? அடுத்தடுத்து சொல்கிறேன் விஷயங்களை. ஸோ அப்படி போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு எம்பியை வந்து எங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. கரெக்டு. இப்போ நான் சொல்கிற விஷயம் கரெக்டு தானே? இப்போ அவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்னு எம்பியை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கரெக்டாக? கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இவங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி சொல்லலாம். ஆனால் அவங்கக்கிட்டே டேரெக்டாக ஒரு எம்பிக்கிட்டே டேரெக்டாக போய் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டு நீங்கள் எங்கள் ஊருக்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடாது, அருவாள் எடுத்து மிரட்டி அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு சட்டத்தில் ரைட்ஸ் இருக்கா சொல்லுங்கள்? இல்லை தானே? நான் கேட்குற விஷயம் ரைட்டு தானே? ஸோ இதெல்லாம் தான் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் தான் அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு. சரிங்களா? திருச்செந்தூர் நியூஸில் இருக்குது. ஓகேங்களா? என்றைக்கோ நடந்தது, இப்போ நடந்தது இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்படி இவன் பண்ணனால இவன் வந்து ஒரு ரவுடி. சரிங்களா? கேடு கெட்டவன், மனித பிறவியே கிடையாது இது. ஓகேங்களா? அப்போ ஒரு எம்பியவே இப்படி பண்ணாங்கன்னா அவங்களுடைய சேஃப்டிக்கு நிறைய சட்டம் இருக்குது. எம்பியுடைய பாதுகாப்புக்கு ஒரு தனி மனித பாதுகாப்பை விடவும் அதிகமாகவே சட்டங்கள் இருக்கிறது. அதுவும் இவங்க எம்பினா எங்கே? பார்லிமெண்ட்டுக்கு. ஸோ இந்தியா லெவல்லே அவங்களுக்கு சட்டம் இருக்குது சேஃப்டிக்காக. இந்தியன் பார்லிமெண்ட்டுக்கு எப்படின்னா வேர்ல்டு லெவல்லையும் அவங்களுக்கு சேஃப்டிக்கு சட்டம் இருக்குது. வேர்ல்டு லெவலில் அவங்க எங்கே வேணால் போகலாம் வரலாம். ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நிறையவே சட்டம் இருக்கும். இதெல்லாம் இந்த கேடுகட்ட ஜென்மத்துக்கு புரியாமல் அதுவாட்டுக்கு போய் ஆடிக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? எம்பிக்கிட்டே இந்த ஆட்டம் போட்டால் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் தான் பிடிச்சி போடுவாங்க. கரெக்டாக பிடிச்சி போட்டு விட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட அவங்க அப்பா அம்மாலாம் போய் பெயில் எடுத்துருப்பாங்க போல. எடுத்துட்டு
அமைதியாக வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதுன்னு. அந்த போட்ட கேஸே பொய் கேஸு, எம்பி போட்டதே பொய் கேஸா, இவர் ரொம்ப நல்லவராம்மா அப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இவன் பெரிய நல்ல இவன் வீடியோ இவன் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிட்டான். யார்? இந்த மணி ஹிஸ்ட்ரி மேடுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் அவன் ஐடி இருக்கும், யூடியூப்பில் திருச்செந்தூரை மீட்போம் அப்படின்ற ஐடியில் அவன் வருவான். சரிங்களா? அவன் ஒரு பெரிய ஸ்கேம். ஓகேங்களா? நாங்களாம் என்ன பண்ணிட்டோம், வீடியோ பார்த்துட்டு இவன் ரொம்ப நல்லவன் போல் இருக்கு, எம்பியே வந்து இவனை இப்படி பண்ணிட்டாங்க, அஜிஜோ பாவம். அப்புறம் திருச்செந்தூர் கோயிலில் நிறைய ஊழல் நடக்குது போல் உண்மையிலே. அப்போ இவன் வந்து ஏதோ போராட்டம் நடத்த போகிறேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தான். சரி, ஓகே, நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன்ல, கோயில்கள் எல்லாம் நீங்கள் வந்து விஐபி தரிசனம் அப்படி இப்படி சொல்லி தப்பு பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறீங்க, அப்போ கோயில் கொடுமைகள்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்போ இதெல்லாம் நான் நிச்சயமாக ஒரு நாள் வந்து தட்டி கேட்பேன் இப்படிலாம் சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அது மாதிரி இந்த பையன் வராமல் போல் இருக்குது. ஓகே, நம்மளும் போய் சப்போர்ட்டுக்கு போவோம், இப்போ போராட்டம் நடத்தினா நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், இதில் தான் தப்பு இருக்குது, நேர்மையான முறையில் தானே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஓகே சொல்லிவிட்டு அந்த அந்த ஐடியில் போய் நான் பேசினேன், இந்த மணி ஹிஸ்ட்ரி ஐடியில். இது என்னங்க ஏதோ போராட்டம் நடத்த போகிறேன் ஏதோ சொல்லியிருக்கீங்க திருச்செந்தூரில் பண்ண போகிறீங்களா நான் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாங்க அதுக்கு ஒரு டைம் வந்தோடனே நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் கலந்துக்கிறதுனா வரலாம் அப்படி சொன்னேன்னு. நானும் கலந்துக்கிறேங்க வாங்க, நீங்கள் வீடியோவில் போடுறதெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு நிறையா அவலங்கள் நடக்குது போல் உங்கள் வாழ்க்கையில், வாங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு நல்லவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது, அதுவும் நீங்கள் ஒரு சமுதாய போராளி, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் எனக்கு புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசினேன். பேசிட்டு என்ன பண்ணேன், ஏன் பேசுகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே பல பேர் வந்து என்கிட்ட இந்த மணி ஹிஸ்ட்ரி இவனை பற்றி, இவன் யாரெல்லாம் வீடியோ போடுவாங்கள்ல, நான் என்ன பண்ணிட்டேன், நேரடியாக போய் ஃபஸ்ட்டு போய் அவனை காண்டாக்ட் பண்ணாமல் இவன் போட்டு இப்படி அவன்கிட்ட போய் இப்படி சொன்னேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி இப்படி. ஆக்சுவலி நான் இந்த சைடு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, இவன் போடுற வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்து கவனித்தேன், அவனுடைய கமெண்ட்ஸையும் பார்ப்பேன். இவன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவன் அதில் நிறைய பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பான், பொண்ணுங்கள்லாம் தப்பாக பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள், அதை நான் எதிர்த்து தட்டி கேட்குறேன், இது பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பான். அப்புறம் கோயில்களை பற்றி நிறைய எல்லாத்துலேயும் அதாவது இவன் மட்டும்தான் நல்லவன் இந்த உலகத்துலங்க, மீதி எல்லா பேரும் கெட்டவங்க. சரியா? அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவே அப்படித்தான் பார்த்துட்டு. அப்புறம் வேல்முருகன் ஹோஸ்ட்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், அவரையும் பற்றி தப்பாக பேசி வச்சுருப்பான். இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், இவன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் ஏன் இவன் தப்பாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாட்டையும் போய் நான் விசாரித்தப்ப தான் தெரியுது, இவன் வந்து ஒரு போதை இதில் இருக்கான். சரிங்களா? கஞ்சா அடிக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகேங்களா? போதை பழக்கத்துக்கு அடிமையானவன், ரவுடி, கிரிமினல் குற்றம் செஞ்சவன், இவன் ஒரு கேடுகட்ட ஜென்மம். இவன் வந்து ஒரு மனித பிறவி கிடையாது. உலகத்தில் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்களோ அதை எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். சரிங்களா? மகிஷாசுரன் மாதிரி வச்சுக்கோங்களேன். சூரபத்மன், மகிஷாசுரன் எல்லாம் சேர்ந்து திருச்செந்தூரில் ஒரு உருவா வந்து உட்காந்துருக்குது. அப்போ இவங்க கிட்ட விசாரிச்சுட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவன் வந்து நல்லவனே கிடையாது, இவன் வீடியோவில் நல்லவனாக காட்டிக்குவான், எங்கள் எல்லாரையும் தப்பாக காட்டுவான், ஆனால் எல்லாரும் ஒரு ஆதாரம் கொடுத்தாங்க. அங்கே தான் சிக்கிட்டாப்புல தம்பி. சரிங்களா? அவன் எல்லாட்டையும் போய் கெட்ட வார்த்தையில் பேசியிருக்கான். வீடியோவில் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் காட்டி வீடியோ போடுவான். ஆனால் இந்த சைடு அவங்க உண்மையிலே தப்பானவங்க கிடையாது, அவங்க நல்ல விதமாக தான் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குறாங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க ஒரு நாள் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களாம் கெட்டவங்கன்ற மாதிரி இவன் வீடியோ போடுவான். இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, வீடியோ போட்டுட்டு இவனுடைய நோக்கம் என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். வீடியோ போட்டோடனே அவங்களாம் தேடி வந்து இவனை பேசுவாங்கள்ல, எப்படா நீ எங்களை இப்படி பண்ணலாம், நாங்கள் கரெக்டாக தானே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் எந்த தப்பான பிஸ்னஸும் அது முக்கியமாக இவன் டார்கெட் பண்ணுறது எல்லாமே லேடிஸ் பிஸ்னஸ், ஜென்ஸு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதெல்லாம் இவர் போட மாட்டார் பெரியவர்.
லேடிஸ் வீட்லேயும் இருந்துக்கிட்டு ஹஸ்பண்டையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தனித்து முன்னேறணும்னு சொல்லி பிஸ்னஸும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களே குடும்ப கஷ்டத்துக்காக. நல்ல பிஸ்னஸாக தான் இருக்கும். அவங்க யாருமே தப்பானவங்க கிடையாது. நான் எல்லாரையும் போய் விசாரிச்சது. அதாவது இவன் இவன் வீடியோவில் எடுத்து போடுற யாரும் தப்பானவங்க கிடையாது. சரிங்களா? அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் அங்கே பேசினோன்னே அந்தந்த பொண்ணுங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நிச்சயமாக வரும். ஸோ அவங்க ஐடியவே இவன் வந்து இது கொடுத்து, அது என்னது, டேக் பண்ணி இவன் வீடியோ போடுவான். ஸோ அப்போ அவங்களுக்கு அது காட்டும். அப்போ டக்குனு போய் அவன் வீடியோ அவங்க நிச்சயமாக பார்ப்பாங்க. அவங்க பேசின அவங்க சோஷியல் மீடியாவில் போட்ட வீடியோவை அப்படியே இவன் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது. இதுக்கெலாம் யார் பெர்மிஷன் கொடுத்தான்னு கேட்குறேன். யூடியூப்பு இதெல்லாம் ஏன் பிளாக் பண்ணாமல் வச்சுக்கோங்க? ஒரு சாதாரண சினிமா பாட்டு போடுறதுக்கெலாம் இவங்க வந்து காப்பி ரைட்ஸ் கொடுப்பாங்க, இந்த கேடு கட்டவங்க. சரியா? இப்போ இது சீரியஸாக தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த கேடு கட்ட யூடியூப் ஜென்மங்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ரொம்ப கேடு கட்டவங்க. அவங்க ரொம்ப இன்டென்ஷனலாக பண்ணுறாங்க. சீரியஸாக சொல்லிகிட்ருக்கிறேன். யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, இது எல்லாமே கேடுகட்ட சோசியல் மீடியா. இதில் நீங்கள் வந்து நல்லாவே இருக்க முடியாது. நாசமாக போகணுன்னா நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் வரலாம். சீரியஸாக புரிஞ்சிருச்சா நான் சொல்ல வர்றது? என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோம்ல, ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணி போடுறோம், வைக்கிறோம். அப்போ ஒரு சினிமா பாட்டு எடுத்து இது பண்ணி அந்த வீடியோவுக்கு நான் கொடுப்பேன். மேக்ஸிமம் நான் பக்தி இது தான் போடுவேன். ரொம்ப சினிமா பாட்டு போடுறது, சினிமா பாட்டாக இருந்தாலும் அதுலேயும் பக்தி பாடல் மாதிரி அந்த மாதிரி போட்டு போயிடுவேன். ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடுறதுலாம் ரொம்ப கம்மி. நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போடுறது ரொம்ப கம்மின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மேக்ஸிமம் பக்தி அது இதுன்ட்டு போயிடுவேன். தீர்க்க தரிசனம் அப்படி போயிடுவேன். அது சம்மந்தப்பட்ட ப்ரமோஷன் ஆடு தான் ஷார்ட்ஸில் போடுவேன். அது உங்களுக்கு தெரியும். அது எப்போ பார்த்தாலும் எனக்கு அடிக்கடி பிளாக் வந்துடும், வீடியோ பிளாக்குடு அப்படின்னு. எதுக்குடா இந்த சினிமா பாட்டு எடுத்து நீங்கள் போட்டிங்க? எது எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க பாட்டு தான். ஆல்பம் சாங்லாம் நான் வெளியிட மாட்டேன். சினிமா யூடியூப்பில் என்ன சினிமா பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதைத்தான் எடுத்து நான் போடுவேன். அதுக்கெல்லாம் பிளாக் பண்ணுற இந்த யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஒரு பொண்ணுங்க வீடியோ அவங்க வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது, வைக்கிறது, நல்ல விதமாக பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது தான் நீ சோசியல் மீடியா வச்சுருக்க. அதுக்கு தான் நீ கொடுத்துருக்குற சோசியல் மீடியாவை. அது மூலிமா அவங்க வீடியோவை போட்டு சம்பாதிக்கிறாங்க. அது மூலிமா கஸ்டமர்ஸ் கிடச்சி அவங்களுடைய ஒர்க்கை பண்ணிகிட்ருக்குறாங்க. கரெக்டு தானே? அதுக்கு தானே நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க, இந்த இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாமே. அப்போ அதை எடுத்து ஒரு திருட்டுத்தனமான கேடுகெட்ட மிருகம் அந்த பொண்ணுங்களெல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அந்த பொண்ணுங்கக்கிட்டே பெர்மிஷன் வாங்காமல் நல்ல விதமாக வீடியோ போடுறத பூரா கேவலமாக எடுத்து எடிட் பண்ணி அவனுடைய வீடியோவில் டெய்லி போட்டுகிட்டே இருக்கான். அவனை பிளாக் பண்ண உங்களுக்கு துப்பு இல்லை. என்னங்கடா இன்ஸ்டாகிராம் நடத்துகிறீங்க? என்னங்கடா யூடியூப் நடத்துகிறீங்க? என்ன ஃபேஸ்புக் நடத்துகிறீங்க? பாவம் அந்த பொண்ணுங்கள்லாம். எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்கள் ரொம்ப பாவம். இது மூலியமாவது சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறி நல்லபடியாக வாழ்ந்துட மாட்டோமா? தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாயிட்டே வருது. எங்கடா நீங்கள் செலவெல்லாம் குறைச்சிருக்கீங்க நாட்டில்? இன்னைக்கு கொத்தமல்லி எவ்வளோ தெரியுமா? 10 ரூபா. முதல்ல எவ்வளோ இருக்கும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கொடுப்பாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கடையில் போய் நாங்கள் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ அது 10 ரூபா போடுறீங்க. சரி, 10 ரூபா போடுறீங்க, கடையில் போய் நாங்கள் வாங்குகிறோம். 10 ரூபாய்க்கு எவ்வளோ தர்றீங்க? முட்டூண்டு கூட இருக்காது அது 10 ரூபாய்க்கு கொத்தமல்லி. அப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் நீங்கள் எல்லாத்தையும் ரேட் ஏற்றி வச்சுருக்கீங்க நாட்டில். பெரிய நல்லாட்சியாமா? என்ன நல்லாட்சி? நல்லாட்சின்னா என்ன தெரியுமா? எல்லாரும் மனுஷங்களாம் நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறது தான் நல்லாட்சி. இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லாட்சியா? கும்மி அம்பிட்டு பேத்தியா? என்ன இந்த ரவுடி விஜய் பேரை சொல்லி தான் அங்கே போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு தான் நான் அதை இழுத்தேன் நான். சரியா? இந்த ரவுடி வந்து விஜயோட தம்பியாமா. யார்? இந்த மணிகண்டன் ஹிஸ்ட்ரி மேடு. அவர் யூடியூப்பில் திருச்செந்தூரை மீட்போம். அவர் விஜயோட தம்பியாமா. ஆக்டர் இப்போ சிஎம் விஜய் இருக்கார்ல, சிஎம் விஜய் சார். ஏன்னா நான் எப்பயுமே ஒரு பதவியில் இருக்கவங்கள மரியாதையெல்லாம் பேச மாட்டேன். அதனால அவங்க தப்பானவங்களாகவே இருந்தாலும் மரியாதையோடு தான் பேசுவேன்.
ஏன்னா என் வீடியோவை நாளைக்கு பிளாக் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால. ஸோ அந்த சிஎம் விஜய் சாருக்கு இவர் தம்பியாமா. அதனால தான் நான் ரவுடித்தனம் பண்ணுவேன், பொறுக்கித்தனம் பண்ணுவேன், பொம்பளைங்களை பூரா தப்பாக பேசுவேன், எப்படி வேணாலும் வீடியோ போடுவேன், என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கான். இதை ஒருத்தவங்க போய் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அந்த பொண்ணுங்களெல்லாம் எடிட் பண்ணி அப்படி போடுறான்ல வீடியோவில், போட்டதுமே அவங்க போய் திட்டுவாங்கள்ல, எப்படா நீ எங்களை இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தேடி போய் அசிங்கமாக பேசுவான். நீ என் கூட வந்து படு, அப்போ நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணுறேன், இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரா உனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? எங்கள் தமிழ்நாட்டு பொண்ணுங்களெல்லாம் பொம்பளைங்களெல்லாம் வந்து உன் கூட படுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? எப்படா நீ கேட்கலாம் முதல்ல அவங்கள? எப்படி அவங்கள அப்படிப்பட்டவங்களா? அதுக்குன்னு நிறைய பொம்பளைங்க இருந்தாங்கன்னா நீ அவங்கள தேடி போடா. குடும்ப பொம்பளைங்கள ஏண்டா வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கா? அசிங்கமா இல்லை? அவங்க பாவாலாம் அவனை சும்மா விடுமா? தாய்மார்களின் சாபம், நல்ல பெண்மணிகளின் சாபம், பத்தினி சாபம் பொல்லாததுன்றாங்க. நீ எப்படி இப்படி பண்ணிடும்? அப்போ உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லை, மனிதர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, எது மேலேயுமே உனக்கு நம்பிக்கை இல்லை. துணிச்சல். இதில் முருகை பக்தேன், முத்தாரம்மன் பக்தேன், நீ பக்த பொய், ஃப்ராடுடா நீ. பக்தின்ற பேரை சொல்லிக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்க ஃப்ராடு. இந்த நாட்டுக்கு எடுத்தது தமிழ்நாட்டுக்கு எடுத்தது பார்த்தாது கேரளாவில் போய் வேற நீ வேலை. இரு இதெல்லாம் நான் சொல்கிறேன், பொறுப்பு. அப்படி அப்போ அந்த பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் இப்படி போய் சொல்கிறது, வீடியோ நான் டெலீட் பண்ணணுன்னா நீ வந்து என் கூட 1 நைட்டுக்கு வரணும், இல்லை வீடியோ கால்லையா நீ காட்டணும் ஃபுல்லாக, அப்போது வீடியோ நான் டெலீட் பண்ணிடுவேன். அப்படி எந்த நல்ல பொம்பளை இதுக்கு ஒத்துக்குவா? அப்போ அவங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க, நீ பேசுனதை பூரா அவங்க நீ அதில் மெசேஜில் பேசியிருப்பேல, ஏண்டா லூசு பயலே, மெசேஜில் பேசியிருப்ப, அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேல, அது பூரா அவங்க ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய சேனலில் போட்டு விட்ருவாங்க. நீ அதானே பண்ணியிருக்க, நீ பண்ணது தானே அவங்க போடுவாங்க. அப்போ அவங்க பூரா போய் நீ மட்டும் தான் உண்மை, அப்படித்தானே? சாமி என்னைக்காவது ஒரு நாள் அதை பார்த்துருந்தானே? நீ போடுற ஆட்டம்லாம் சாமி பார்க்காதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் இவ்வளோ தூரம் ஆடிட்ட. சாமியே எல்லா எவிடன்ஸையும் என்றைக்கோ கலெக்ட் பண்ணிடுச்சுடி அடியே. உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே என்கிட்ட எவிடன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. வேல்முருகன் ஹாஸ்டாக இருக்கட்டும், நீ சொல்கிற எல்லா பேர், இந்து சிவா அக்காவாக இருக்கட்டும், இன்னும் ஆர்த்தியை பற்றி இன்னொருத்தவங்க ஒரு பொண்ணு ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொன்னேல, அந்த பொண்ணாக இருக்கட்டும், யாரை வேணாலும் இருக்கட்டும், நீ பேசிகிட்டு இருக்க எல்லார்கிட்டையும் நான் எப்போயே போய் விசாரிச்சிட்டேன். இப்படி தாங்க இவன் வந்து என்கிட்ட நடந்துக்கிறான், ஆனால் வெளியே இப்படி சொல்கிறான், என்னைய பிளாக்மெயில் பண்ணுறான், என் வீடியோ எடிட் பண்ணி தப்பாக எடிட் பண்ணி போட்டுட்டு என் கூட வந்து இப்படி படுத்தா தான் நான் வீடியோ டெலிட் பண்ணி இப்படி சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம். போலீஸும் அவனை ஆக்ஷன் எடுக்க மாட்றாங்க. அதனால நாங்கள் அவன் பேசின ஆதாரத்தில் நாங்கள் எங்கள் சேனலில் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லா பேரும். அப்போ நான் சொன்னேன், நான் உங்கள் எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுறேன், இவனை நானே வந்து வெளியே எடுக்கிறேன், இவன் பின்னாடியே நான் போகிறேன், இவன் போராட்டத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன், இவன் என்னெல்லாம் சொல்கிறான்னா நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன்ட்டு போகிறேன். அப்போ இவனுடைய சுயரூபம் வெளியே வந்துடும். அதை வச்சு நீங்கள் எல்லாருமே இவனை தப்பானவன்னு ப்ரூவ் பண்ணி தமிழ்நாட்டை விட்டு இவனை ஓட விடணும், ஜெயிலில் தள்ளணும். இவன் இந்த கேடு கட்டவை யார் யார்கிட்ட எப்படி இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கான்னு அவனுக்கு தெரியாது தானே. ஸோ இவனை ஜெயிலில் தள்ளணும். அதுக்காக நான் உங்கள் எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோடைய எவிடன்ஸை பார்த்து முடிச்சுட்டு தான் மணிகண்டன் அழகி உன் பின்னாடி நான் வந்தேன். புரியுதா? பேசி நீ வந்து பெரிய சாமி மாதிரியே பேசுவ. அப்போ ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம், நானே பராசக்தின்னு போனேன். நம்ம வீடியோஸ் இருந்தே அப்படித்தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் அதை நான் எங்கேயும் போய் நான் காட்டிக்கிட்டதில்லை. யூடியூப்பில் நான் பராசக்தி அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் பேசுகிறதோட சரி, தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லாத்தையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவாரியோ ஒரு மனுஷனாக தான் பேசுவேன். இவங்கிட்ட ரியலாகவே பேசினேன். அந்த எவிடன்ஸ்லாம் அதில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அவனே போடுவான். இப்போ நான் வீடியோ போட்டோன்னே நான் பராசக்தியாகவே பேசுனதெல்லாம் அவன் எடுத்து போடுவான். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இவன்ட்டு நான் உண்மையிலே அப்படித்தான் பேசினேன். நான் பராசக்தி, நீ முருகன்,
நம்ம திருச்செந்தூரில் போய் போராட்டம் பண்ணுவோம், அமைதி வழியில் போராட்டம் பண்ணுவோம். கனிமொழி எம்பி தப்பு பண்ணிட்டாங்களா, சரி வா அவங்களுடைய பதவி நம்ம பறிப்போம், இப்படிலாம் நம்ம பேசுகிறேன். ஆனால் உண்மையில எனக்கு உண்மை தெரியும், என்ன இவன் தான் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. கனிமொழி எம்பிட்ட இவன் தான் தப்பாக நடந்துக்கிட்டான், தெரிஞ்சுக்கோங்க உண்மையில எல்லாருமே. அவங்க அவங்க லைஃப்பில் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இப்போ அதை பற்றி நான் பேச போகிறதில்ல. ஆனால் கனிமொழி எம்பி கேஸ் போட்டது உண்மை, எஃப்ஐஆர் போட்டது திருச்செந்தூரில், சரிங்களா? இவன் தான் அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா, அதான் ரியல், அதான் உண்மை. அப்போது அவங்க ஒரு பெண்மணிக்கிட்ட ஒரு ஆம்பளை தப்பாக நடந்துக்கிட்டா என்ன பண்ணுவாங்க? ஒரு சாதாரண பெண்மணிகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலே போலீஸ் கேஸ் ஆகி ஜெயிலில் தள்ளுவாங்க. ஒரு எம்பி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா சும்மா விடுவாங்களா? கேஸ் போட்டு ஜெயிலில் தள்ளிட்டாங்க. அப்புறம் எங்கிட்ட பெயிலில் வந்துட்டான். இப்போ இவன் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இவன் ஏதோ ஒரு பெரிய லாயர் வச்சுருக்கான் போல் இருக்குது இவனுக்குன்னே சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எப்படி இவனுக்கு பெயில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு எம்பி கிட்டே தப்பாக நடந்துக்கிட்டா எப்படி பெயில் கிடச்சிது? அப்போ போலீஸே இவனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இவன் எப்படி வெளியே வந்தான்? அந்த கேஸில் ஃபைல் ஆகி ஜெயிலுக்கு போனவன் எப்படி வெளியே வந்தான்? அதை பற்றி எங்களுக்கு சொல்லணும். போலீஸ் இனிமேல் எங்ககிட்ட பதில் சொல்லணும், ஓகேவா? வெளியே வந்தவன் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் வீடியோ போட்டு தமிழ்நாட்டு பெண்களெல்லாம் பற்றி தப்பாக பேசி வீடியோ போட்டு சுற்றிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு இந்து சிவா அக்கா போலீஸ் மகளிர் அணியில் போய் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்க ஒரு ரெக்கார்டு காட்டுறாங்க அவங்களுடைய சேனலில். மணியோடைய நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸு ஃபோன் பண்ணால் போலீஸே அவன் கெட்ட வார்த்தையில் தான் பேசுகிறான். அடியே நீ அப்படி சொல்லி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறான். அப்போ அந்த போலீஸ் அவனை தேடி போய் பிடிக்கணும்ல. இன்னமும் சுற்றிட்டே இன்னமும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒன்று நீங்கள் தேடி போய் பிடிக்க முடியலன்னா அவன் ஐடி போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க தானே. அவனோட யூடியூப் ஐடியும் இப்போ இந்து சிவா அக்கா கம்ப்ளைண்ட் பண்ணும்போது யூடியூப் ஐடியும் போலீஸ்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐடியில் இருந்தாங்க இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஐடியை போலீஸ்க்கு பிளாக் பண்ண தெரியாதா? போலீஸில் என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? தமிழ்நாட்டு பெண்களை எடிட் பண்ணி தப்பாக போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் போலீஸ்லாம் இப்போ எனக்கு பதில் சொல்லணுன்றேன். நாங்கள் தான் பார்த்தோமே இப்போ உங்கள் வீடியோ அவங்க போட்டிருக்கிறதுல. போலீஸ் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்கு? நீங்கள் நினச்சா டக்குன்னு சைபர் கிரைம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. டக்குன்னு அவன் வீடியோ 2ஐயும் பிளாக் பண்ணி விட்டுட்டு அவன் அடுத்த வீடியோ போட முடியுமா? திருப்பி இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் க்ரியேட் பண்ணி போட முடியுமா? கொஞ்ச நாள் ஆகும். அப்போ அந்த கொஞ்ச நாள் அவனால் போட முடியாமல் அந்த சைக்கோ போய் மெண்டலாகி அவன் திருந்தட்டும், அப்படியாவது அவன் திருந்தட்டும்னு சொல்லி நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் தானே. அவன் அதுக்கப்புறம் வீடியோ போட வரமாட்டான் தானே. நீங்கள் ஏன் அது பண்ணலை? அப்போது அரசாங்கத்துடைய சப்போர்ட்டில் தான் இப்போ அவன் உண்மையிலே ஆடிட்டு இருக்கானா தமிழ்நாட்டில்? அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? சிஎம் விஜய் சாரோட சப்போர்ட்டில் தான் நீ எந்த பொண்ணுங்களை வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதுவும் நீ முருகனை சொல்லி போய் அப்படி பண்ணிக்கலாம். நீ முருகன் சொல்லி போய் பெண்கள்கிட்ட பழகி அது திருச்செந்தூர் விஷயத்தை அவன் எடுத்து வச்சுருக்கான். அதனால் நிறைய பேர் அவனை முருகன்னே நம்புவாங்க. அவன் அப்படித்தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கான், சரியா? பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு நீ என்ஜாய் பண்ணு, தமிழ்நாட்டு பெண்களோட கூத்தடி அப்படி சிஎம் விஜய் அப்படித்தான் சொல்லியிருக்கீங்களா? சிஎம் விஜய் முதற்கொண்டு இப்போ பதில் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு, சரிங்களா? என்ன இது நீங்கள் நினச்சி ஒரு ஃபேமஸாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவன் சாதாரண ஆளா? மணிகண்டன்ற கேடுகிட்டவன். அதை நீங்கன்னா எல்லா பேரும் அவன் வீடியோ பார்க்காம இருந்து பாலிமர் நியூஸில் வந்துச்சு அவன் வீடியோ. இல்லை பாலிமர் நியூஸில் மணிகண்டன் இப்படி கனிமொழி எம்பியை பற்றி தப்பாக பேசினா, கனிமொழி எம்பியை கையை காலை உடப்பேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி பாலிமர் நியூஸில் போட்டிங்க தானே. அப்போவே அவன் யூடியூப்பு அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க தானே. வேணா எல்லா தமிழ்நாட்டு பெண்கள் பற்றி தப்பாக பேசியிருக்கான்னு பார்த்துட்டு டக்குன்னு அவன் ஐடியை பிளாக் பண்ண தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சிஎம் விஜய் சாருக்கு, அரசாங்கத்துக்கு, எல்லாருக்கும் என்ன கண்ணை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா? குருடாயிட்டீங்களா எல்லாரும்? அரசாங்கம் குருடாயிட்டீங்களா? அரசாங்கம், போலீஸ் எல்லாரும் குருடாயிட்டீங்களா? பதில் சொல்லணும். சிதம்பரத்துக்கு வந்தேன்னா அங்கேயும் இதே கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்பேன். ஏன்னா இப்போ அவன் என்கிட்ட பேசின ஆதாரம் இருக்குல்ல, இப்போ அதை வச்சு நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. இப்போ அதுக்கும் நீங்கள் பதில் சொல்லலைன்னா நெக்ஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன். கண்டிக்கலாமா?
ஏன்னா அவன் பேசிகிட்டு இருக்க விஷயங்கள் அவன் வெறும் பெண்களை மட்டும் பேசலாம். அவன் எப்படி சமுதாயத்தில் இந்த சமுதாய கிருமி எப்படி ஆடிட்டு இருக்குன்னா சிஎம் விஜய் சார் சப்போர்ட்டில் தான் ஆடுறேன்னு ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க வீடியோவில். அப்போ நாங்கள் அப்படி கேள்வி வைப்போமா இல்லையா பொம்பளைங்கள்லாம்? அப்போ சிஎம் விஜய் சார் சப்போர்ட்டில் தான் இப்போ நீ இப்படி ஆடிட்டுருக்குற பொறுக்கி பைய மாட்ட இருந்துக்க. நீ சிஎம் விஜய் சார் சப்போர்ட்டில் இருந்துக்க. அதுக்காக நாங்களாம் அவங்க கூட வரோம்னா அதுக்காக தமிழ்நாட்டு பெண்கள் சிஎம் விஜய் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் என்னங்கடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? அந்த தேவதாசி சிஸ்டம் மாதிரி தமிழ்நாட்டில் கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்களே. இப்போ சிஎம் விஜய் சார் ஆட்சிக்கு வந்தோடனே ஒரு பல ஆண்களை வந்து அவருடைய ஆட்சியில் வச்சுருப்பார். அவங்க பூரா வந்து இறை அவதாரம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு பெண்களை எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் வீடியோ போட்டு மிரட்டிக்கிட்டு தேவதாசி சிஸ்டம் மாதிரி அவங்க கூட போய் அவங்க எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ போய் குடும்பம் நடத்திட்டு வரணும். கேள்வி கேட்க ஆள் இல்லை, யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா சிஎம்முடைய இதில் தானே இதெல்லாம் நடக்குது. எப்படி கேள்வி கேட்க முடியும்? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாலும் கேள்வி கேட்க முடியாது. கரெக்டு தானே? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் சிஎம் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் தப்புனா தப்பு தானே. எவிடன்ஸ் இருக்கும்போது நாங்கள் பேசத்தானே செய்வோம். எவிடன்ஸ் இல்லைன்னா நாங்கள் பேச முடியாது. கரெக்டா? சரி, இதெல்லாம் ஓகே. அப்போ இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன், நீ முருகன் தானே, வா நம்ம திருச்செந்தூர் கோயில் போகலாம், நம்ம மருதமலை போகலாம். இப்போ இவனை நான் தனியாக சந்திக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இவனுக்கு ஒரு காதலி வேறு இருக்கா நீலத்தின்னு சொல்லி, அவள் பேர் மனோன்மணி. இப்போ இவனை நான் எப்படி திருட்டு பையன் கண்டுபிடிச்சேன்னா, இவன் எங்கள் ஊர் கடைசியாக இவன் இவன் எப்படி மாட்டானா, இவன் என் ஊர் கோயம்புத்தூர். இவன் திருச்செந்தூரில் ஆடிட்டு கோயம்புத்தூரில் வந்து ஒளிஞ்சுக்கிட்டான். ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி எப்படியோ பெயில் வாங்கி வந்தான்ல, வந்ததுலேருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி வந்துட்டான். இவன் அந்த ஊரில் பராசக்தி இருக்கும்னு அவன் தெரியாமட்டான். ஆக்சுவலி அவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா? வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கலாம். பராசக்தி ஊருக்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஊருக்கே வரலாமாடி நீ? இப்போ அவர் உன்னைய கண்டுபிடிக்க மாட்டாங்களா? கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாருடைய எவிடன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இப்போ இவனை வந்து வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு இவன் போக்கிலே போனேன். இவன் காதலி இருக்கால, அவளும் எங்கள் ஊர் தான், கோயம்புத்தூர் தான். சரி தானே? மதுக்கரைன்னு தான் இவங்க சொன்னாங்க. இவங்கிட்டலாம் நான் வீடியோ காலே பேசியிருக்கேன். இவங்க குடும்பத்தோடு நான் பேசியிருக்கேன். நான் ஃபேமிலியாகவே போய் பேசினேங்க. அவங்க கிட்ட போய் பழகுனேன். சரியா? எப்படி இவங்க தப்பை எப்படி வெளியே எடுக்கிறது? யாராலையும் வெளியே எடுக்க முடியல. அதுக்காக அப்போது மதுக்கரை அந்த பிள்ளை அவளும் சாதாரண ஆள் இல்லை. யாரோட வேணாலும் போய் வந்து படுத்துக்கலாம். அதை வச்சு காசு சம்பாரிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஜாலியாக வாழ்ந்துக்கலாம். அப்படி பிளான் போட்டு தான் இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வர்றாங்க. ஸ்கேம் பண்ணுறவங்க இவங்க. சரிங்களா? அதுக்கு அவளும் சப்போர்ட்டு. எத்தனை பொம்பளைங்க போயிட்டு அவனை வந்து எங்கள் வீடியோ டெலிட் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் இவளும் போயிட்டு அவன் அப்படி டெலிட் பண்ண முடியாது, நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, என் ஹஸ்பண்டு கூட என்னை வாழ விடுங்க, நீங்கள் எல்லாம் வந்து அவன் சொல்கிறத கேட்டு பணத்தை கொடுத்துட்டு போங்க அப்படி சொல்லி போய் மிரட்டிகிட்டு இருக்கா. இவளை பொம்பளையே கிடையாது. சரிங்களா? அப்போது மிரட்டிகிட்டு இருந்தப்போ கூட நான் பேசினேன். பேசிட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நாங்கள் ஃபேமிலியாகவே பழகணும் வேணுன்ட்டு. இவங்களை எப்படி ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. விவரமானவங்க. சரிங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவ்வளோ ஈஸியாக மாட்டுவாங்களா? அப்படியே அப்போ எல்லாம் பண்ணிவிட்டு இப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருந்தோம். நீ என் மகன்தான், என் முருகன் தான், வெளியே யார்கிட்டையும் சொல்லலாம். அவன்கிட்ட மட்டும் நான் அப்படி சொல்லி பழகிட்டு இருந்தேன். இவனை அப்படித்தான் வெளியே எடுக்கணும் அப்படி சொல்லிகிட்டு இருந்தப்ப ஒரு நாள் எனக்கு வந்து நைட்டு கால் வருது. நீ என்னை முருகன் நீ பராசக்தி அப்படி தானே சொன்ன, ஏன் கூடயே படு அப்படின்னு சொல்லிட்டு கால். இல்லைப்பா தம்பி, நான் உன்னை அப்படி பார்க்கவே இல்லை, நீ வந்து என் மகன்தான் அப்படின்னு நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். நான் உன்னை என் மகனாகத்தான் பார்த்தேன். இந்த தப்பான எண்ணம் எனக்கு கிடையாது. எனக்கு யார் கூடயுமே எதுவுமே கிடையாது. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லைஃப் தான் எனக்கு எப்பயுமே. அதை வச்சுக்கிட்டு தான் நான் சிவன் சாமியை கும்பிட்டுக்கிட்டு பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டில் நான் வந்து போய்கிட்டு இருக்கேன். அதனால நீ சொல்கிற இது அதுக்காக சில ஆம்பளைங்களை தேடணும் அந்த ஒரு இதே எனக்கு கிடையாதுப்பா. நான் உண்மையான சாமி பக்தியோடு வாழ்ந்துட்டுருக்கவன். என் பக்தியில் அவனை சுற்று என்கிட்ட கெடுகிட்டுத்தனமாக பேசாத
அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன். இல்லை நான் வந்து உன்னை அடைஞ்சே தீருவேன், அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். அது நடக்காது, கனவுலேயும் நடக்காது, நிஜத்துலேயும் நடக்காது, எதுலேயும் நடக்காது. நீ ட்ரை பண்ணேன்னா நான் நெக்ஸ்ட் உனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ போய்க்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கு நான் எப்படி இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டான். சரி நீ ட்ரை பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம்தான் இவங்க எல்லாருக்கும் நான் போய் டேரெக்டாக முதல்ல மறைமுகமாக சப்போர்ட் பண்ண, நான் டேரெக்டாகவே போய் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். வாங்க அவன் போடுற வீடியோலாம் என்ன என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, அதை பூரா நீங்கள் எடுத்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் கொடுத்தேன். இவன்கிட்ட பேசினதெல்லாம் இருக்குது, நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணலை அவன் பேசினதை. இப்போ நெக்ஸ்ட் ஆதார் இப்போ இப்படி பேசுனதை மட்டும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா போய் என் ஃபோனை ஒரு கடையில் கொடுத்து இவன் என்கிட்ட கேடுகட்டத்தனமாக பேசியிருப்பான்ல, அதெல்லாம் கடையில் கொடுத்தா அந்த ஆதாரம் எடுக்க முடியும் தானே, கரெக்டாக? நம்ம ரெக்கார்டே பண்ணலைனாலும் அவங்க பேசின கால் ஃபுல்லாக நம்ம டெலீட் பண்ணியிருந்தாலும் கடையில் கொடுத்தா அதெல்லாம் திருப்பியும் ஹிஸ்ட்ரி எடுத்து அவங்க பேசினதெல்லாம் திருப்பி ரீட்ரை பண்ணிக்கலாம் தானே. ஸோ அங்கே கொடுத்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த திருட்டு பயலை வீடியோலே அவன் பேசினதை பூரா எடுத்தா நெக்ஸ்ட் வீடியோ கடையில் கொடுத்து எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆதாரத்தை எடுத்து போட்டு விட்டு இவனை தமிழ்நாட்டை விட்டு இல்லை வெளியவே சுத்த விடக்கூடாது, இவனை ஜெயிலில் தள்ளணும், இவனையும் இவன் காதலியும். இவங்க இப்போ காசு எல்லா பெண்கள் நிறைய பெண்கிட்ட காசு வாங்கிட்டாங்க, இவங்களை ஏமாற்றி காசெல்லாம் வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படித்தான் சொன்னாங்க என்கிட்ட கடைசி அமெரிக்கா போகிறோன்னு சொல்லிட்டு. இந்த பீஸா படம் மாதிரி தான், பீஸா படம் பார்த்துருக்கீங்களா எல்லாரும், அந்த மாதிரி இந்த திருட்டு கூட்டங்க பிளான் பண்ணிருச்சுங்க, எல்லாத்தையும் காசுலாம் ரெடி பண்ணிருச்சுங்க போல், எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டு அமெரிக்கா போகலான்னு பிளான் பண்ணிருச்சுங்க போல். போக விடக்கூடாது இவங்கள. அதுக்கு முன்னாடி இவங்க அமெரிக்காவுக்கோ கேரளாவுக்கோ போக வேண்டியவங்க இல்லைங்க, இந்த ராகுல் திவான் இனி ஜெயிலுக்கு போக வேண்டியவங்க. காதலி சேத்தாவோ பொம்பளையே இல்லை, பல பொம்பளைங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கானா அந்த சூனியக்காரியை விடலாமா, அவளையும் சேர்த்து ஜெயிலுக்கு தள்ளணும். ஏண்டி நீ அவங்க கூட குடும்பம் லிவிங் டுகெதர், இன்னும் கல்யாணம் பண்ணலை அவனை, அசிங்கமாக உனக்கெல்லாம் நீலாம் ஒரு பொம்பளையா? எங்கள் ஊர் பெண்கள்லாம் நல்ல குடும்பத்து பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி வாழ மாட்டாங்க, கல்யாணம் முடிச்சு தான் வாழுவாங்க, சரியா? அவன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கதான் அவனே எடுத்து வீடியோ வேறு போட்டுக்கிட்டு இருக்கான், வெக்கமே இல்லாமல் நீ அவன் கூட போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க. அவன் சேனலில் எல்லா பேரும் போய் பாருங்கள், நீலோத்தி கட்டி பிடிச்சி போஸ்ட் கொடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாருங்கள் கேடுகட்ட வேவ. எந்த ஒரு நல்ல பெண்மணியாவது இப்படி போஸ்ட் கொடுக்குறத கல்யாணத்துக்கு முன்னாடியே கல்யாணம் முடித்தவங்க கூட பப்ளிக்காக வெளியிடுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. இன்னமும் அப்படி பெண்கள்லாம் இருக்காங்க, ஆண்கள் பெண்கள்லாம் அந்த உலகத்தில். அப்படி இருக்கும்போது நீ கல்யாணமே முடிக்கல, அவங்க கூட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற, அதை போய் வீடியோவில் வேற அவன் போடுறதுக்கு பெர்மிஷனும் கொடுக்குற, வெக்கமா இல்லை? அப்போ நீயே கேடு கட்டவதா, நீ நல்லவளா? நல்லவே இல்லை, நல்லவளாக இருந்தால் இந்த வேலையை பண்ண மாட்டான். நல்ல குடும்பத்து பெண்கள் இப்படி பண்ண மாட்டாங்க, சரியா? சரி, அப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஆதாரம் வெளியிட போகிறேன். இவன் பேசுனதெல்லாம் சிஎம் விஜய் சார் எடுத்து பார்த்து இவனை ஜெயிலுக்கு தள்ளணும். இப்போ சிஎம் விஜய் சார் சப்போர்ட்டில் இவன் பண்ணலை அப்படின்றது உண்மைனா சிஎம் விஜய் சார் வீடியோ எடுத்து பார்த்துட்டு இவன் வீடியோவை எடுத்து பார்த்துட்டு இவனை ஜெயிலில் தள்ளலைன்னா நெக்ஸ்ட்டு எனக்கு அவன் பேசின ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு எல்லா பெண்கள்கிட்டையும் பேசியிருப்பாங்களா, அவங்க எல்லாம் எனக்கு எவிடன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதையும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லா பேரையும் உள்ளே தள்ளுவோம் என்று கூறி விடை பெறுகிறேன். இவனை ஜெயிலுக்கு தள்ளணும், இதான் என் விரத காலம், சரிங்களா? நான் ஆகஸ்ட் 23 சிதம்பரத்தில் போய் அற்பெருஞ்சோதி ஆண்டவராகவே வெளிப்படங்குள்ள இன்னிலேருந்து நான் சூரசம்ஹார விரதம் இருக்கீங்க, சரியா? அதுக்குள்ள இவனை ஜெயிலுக்கு தள்ளணும். மணிகண்டன் ஜெயிலுக்கு போகலைன்னா பெண்களெல்லாம் சேர்ந்து வெளியே போராட்டம் நடத்துவோம். எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க, சரியா? என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று முதல் என்னுடைய சூரசம்ஹார விரதம் ஆரம்பம். இந்த மணிகண்டன் என்கிற சூரனை ஜெயிலுக்கு தள்ளும் வரை போராடுவேன் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம். இவனை நீங்கள் இவன் ஐடியா எடுத்து பாருங்கள், யூடியூப் ஐடியும்
இன்ஸ்டாகிராம் ஐடியை நான் வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இவனோட ஐடி 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். அதை பார்த்துட்டு இவன் ஐடியை போய் எல்லா பேரும் பிளாக் பண்ணுறீங்க. இவன் வந்து இவன் நெக்ஸ்ட் வீடியோ போடக்கூடாது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுன்னு யாராவது விரும்புனீங்கன்னா அவனுடைய யூடியூப் ஐடியில் போயிட்டு எல்லா பேரும் ஒவ்வொரு வீடியோக்காக எடுத்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க. ரிப்போர்ட்டில் எல்லா பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஹராஸ்மெண்ட் ஆர் புல்லிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எல்லா பேரும் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யூடியூப்காரங்க அந்த நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு வீடியோவை என்ன இவ்வளோ பேர் இந்த வீடியோவுக்கு ஹராஸ்மெண்ட் ஆர் புல்லிங்னு ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களே யூடியூப் சேனலை பிளாக் பண்ணிடுவாங்க. அவனோட யூடியூப் சேனலை இன்ஸ்டாகிராம்லேயும் போய் அதே மாதிரியே தொடர்ந்து எல்லா பேர் போய் ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருங்க. நானும் பண்ணியிருக்கேன். நானும் இவனோட யூடியூப் வீடியோ எல்லாத்தையும் எடுத்து ரிப்போர்ட் அடித்து விட்டுருக்கேன். ரேண்டமாக ஒரு 10-15 வீடியோக்கு எடுத்து ரிப்போர்ட்டில் ஹராஸ்மெண்ட் ஆர் புல்லிங் கொடுத்து அது எதுலேயுமே அவன் என்னை பற்றி பேசலை. என் தமிழ்நாட்டு பெண்களை பற்றி பேசியிருக்கேன். என் தமிழ்நாட்டு பெண்களுக்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவேங்க. என்ன இன்று இருந்தே ஆரம்பம். நான் தான் என்னைக்கோ சொல்லிட்டேனே, நான் மற்றவங்க மாதிரி இந்த சும்மா யூடியூப்பில் வெளிப்படுற ஆள் கிடையாது. நான் ரியலாகவே இறங்கி வந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஆளுன்னு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சட்டத்தாலையும் தட்டி கேட்க முடியாத இதெல்லாம் நான் எடுத்து என்னுடைய மக்களுக்காக எல்லா இடத்துலையும் காப்பாற்றுறதுக்கு வந்த கடவுளுங்க. நான் எல்லாரையும் வாழ வைக்க வந்த கடவுள். நல்லவங்களை இனி என்றைக்குமே வீழ விட மாட்டேன். ஒரு நல்லவங்களுடைய கண்ணீரை இனிமேல் நான் வெளிவர விட மாட்டேன். அவங்க இதுவரைக்கும் விட்ட அத்தனை கண்ணீருக்கும் விடை பதிலாக அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நானே வருவேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் தேடி வந்து கலாய்ச்சி தப்பு பண்ண அம்புட்டு பேத்தி ஜெயிலுக்கு தள்ளுவேன். நல்லவங்க தான் இனிமேல் நல்லா இருக்கணும். கெட்டவங்களாம் இனிமேல் ஜெயிலுக்கு போய் திருந்தி வாழணும். சரிங்களா? அப்போ இவனை எப்படி இந்த சைக்கோவை நம்ம எப்படி திருத்தலான்னா நெக்ஸ்ட்டு போலீஸாலையும் கேட்க முடியல, உங்களால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியலன்னா ஈஸியாக நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏன்னா என்னால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அலைய முடியாது, எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? இவன் ஐடியில் போய் எல்லா பேரும் ரிப்போர்ட் அடிங்க. சரிங்களா? 2 இதுலேயுமே இன்ஸ்டாகிராம்லேயும் வரக்கூடாது, இவன் யூடியூப்லேயும் வரக்கூடாது. சரிங்களா? ரிப்போர்ட் அடிச்சிட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பார்த்துட்டு இவன் ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க 2 பக்கமும். அப்போ இவனே வர முடியாது, கொஞ்சம் நாளைக்கு க்ரியேட் பண்ண முடியாது. நியூ ஐடி க்ரியேட் பண்ணாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் டக்குன்னு வரமாட்டாங்க. அதை வச்சுட்டு இவன் அடங்கிடுவான். அப்புறம் அவன் எங்கிட்டாவது போய் பொழைச்சிக்க வேண்டியதுதான். இப்படித்தான் இவனை திருத்தணும், இவனை திருந்தி வாழணும். இவன் இனிமேலாது இந்த பொறுக்கி பையன் தமிழ்நாட்டு பெண்கள் மேலே இனி நீ கை வைக்கக்கூடாதுடா. கை வச்சா கேள்வி வைக்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தாரணி வருவேன் உன்னை தேடி. சரியா? என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பே சிவம்.